ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்தாங்க. அந்த குரூப்பில் எப்போ ஃபோனுன்ற ஒன்று வந்துச்சோ அப்போயே அந்த பாண்டிங்கில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டுருச்சு. இப்போ அந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்க என்னடா பண்ணிகிட்டு இருப்பாங்க? எப்பயும் உங்களை ஃபோன் ஓட்டி தானே இருப்பாங்க. டே என்னடா பார்க்குறீங்க? எப்போ பார்த்தாலும் மாடா. The next day. எல்லாரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சா. சரி வாடா, நீ போய் டீ குடிப்போம்டா. டேய் வாங்கடா, டீ குடிக்க போகும்டா. டேய் ஒரே ஒரு மேட்ச்டா. டேய் பாலா எங்கடா? உள்ள இருக்கான்டா. முருகா, எப்படியா செமஸ்டர் நல்ல மார்க் எடுத்துடணும்ப்பா. நல்ல மார்க் எடுத்தால் தான் வீட்டில் கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. யாரா பணக்காரனோட காரில் வாங்குறேன்றான்? டேய் ரிமோட் கண்ட்ரோல் காரை சொல்கிறான்டா. யார் இந்த அவலக்குரல்? டேய் வாடா. டேய் வாடா. என்னடா சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, அவன் மெசேஜ் பண்ணி பார்க்கவே இல்லைடா. சரிடா. டேய் உனக்கு ரூபன் மெசேஜ் பண்ணியிருக்கானாடா, பாத்தியா? இல்லையடா, பார்க்கலையே. ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு. டேய் மெசேஜ் பண்ணியிருக்கான்டா, ஃபீஸ் கட்ட காசு. அப்படியா? டேய் எல்லாரும் காசு சேர்த்துருங்கடா. டேய் எல்லாரும் ஜிபே பண்ணுங்கடா. டேய் பண்ணியாச்சுடா. டேய் வாடா. அவ்வளோதான் சார் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃபோன் இல்லாமல் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி இப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நம்ம மறந்துருக்கோம். இந்த ஃபோனை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. This is the end. Three, two, one.